Welcome to Math Talk 23. Today we are going to learn speed, distance and time. The formulas எப்படி ஈஸியாக படிக்கிறது using this. ஒன்றுமே இல்லை, ஒரு ரஃப் காலமில் என்ன எப்போ ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் சம்ஸ் வந்துச்சுன்னா you have to use you have to draw a triangle and you have to write DST. Dன்றது என்னது? Distance, speed, time. ஸோ இப்போ சப்போஸ் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா you close the D. அப்போ இது என்ன ஆகும்? S into T, ஸ்பீட் into டைம். இப்போ டைம் கேட்டாங்கன்னா D by S. அடுத்தது ஸ்பீட் கேட்டாங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். அவ்வளோதான், அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம், எது கீழே வரும் எது மேலே வரும், இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் தேவ் கிவன் ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம். ஸோ தே ஹேவ் ஆஸ்க்ட் த ஸ்பீட் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹவர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்னது? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் டின்னு எழுதுறேன் நான், 55 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து டைம் வந்து 11 hours. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம், நம்ம எஸ்ஸை க்ளோஸ் பண்ணால் டி பை டி. டின்றது என்னது? டிஸ்டன்ஸ். Distance by time is equal to, distance என்னது? 55 divided by time வந்து 11 is equal to, எத்தனை வாட்டி போகும்? 5 times போகும், is equal to 5. ஸோ ஸ்பீடுன்றது என்னவாகும்? ரெண்டும் கலந்துருக்கணும், கிலோமீட்டரும் இருக்கும் ஹவர்ஸும் இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர். ஸோ 5 கிலோமீட்டர் per hour. ஸோ நெக்ஸ்ட் சம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, எஸ் இஸ் ஈக்குவல் டு 75 மீட்டர் பெர் ஆர். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைம். டைம் இஸ் ஈக்குவல் டு 2 hours. இப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டிஸ்டன்ஸை கவர் பண்ண என்ன ஆகுது? ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் இன்ட்டு டைம் is equal to, speed என்னது? 75 into time என்னது? 2. So 75 into 2 is equal to 150. So distance நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு கிலோமீட்டர்ஸ், மீட்டர்ஸ் அப்படி தான் வரும். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர்ஸ். ஸோ மீட்டர்ஸ்னு எழுதணும். ஸோ ஸ்பீடில் தான் ரெண்டும் வரணும், டிஸ்டன்ஸில் என்ன இருக்கோ. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல கிலோமீட்டர் இருந்தால் இந்த இடத்துல நம்ம கிலோமீட்டர்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 23 கிலோமீட்டர் பெர் hour. Time is equal to 5 hours. So நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? Distance. So distance is equal to speed into time. So S into T is equal to, speed என்னது? 23 into 5. So 23 into 5 is equal to, 5 3s are 15, 1 carry, 5 2s are 10, 10 plus 1 11. ஸோ 115ன்றது என்னது? டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர். ஸோ 115 கிலோமீட்டர். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 115 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? டைம். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்ன சொல்லியிருக்கேன்? டைம்னா டைமை க்ளோஸ் பண்ணால் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஒரு வாட்டியும் அந்த மாதிரி ஃபார்முலா எழுதணும். ஸோ டிஸ்டன்ஸ் என்னது? 3.5 டிவைடட் பை ஸ்பீட் என்னது? 0.5. ஸோ பாயிண்டில் ரெண்டுமே இருக்கிறதுனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு 350. மல்டிப்ளை அப்படியே ஃபஸ்ட்டு 10ஆல் பண்ணுங்க. அதுக்கடுத்து எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? ஒரு பாயிண்ட் தள்ளி கேன்சல் பண்ணி இங்கே ஒரு பாயிண்ட். இஸ் ஈக்குவல் டு 35 by 5. ஸோ 5 என்ன போகும்? 7 is equal to 7. ஸோ டைம் என்ன இருக்கும்? ஹவர்ஸில் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குது? செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 seconds.